கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு 100வது சங்கீதத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு அங்கே பிராக்கெட்டில் இருக்குது. அதாவது ஒரு துதியன் சங்கீதமாக காணப்படுகிறது. இதில் மொத்தம் 5 வசனங்கள் இருக்குது. பொதுவாகவே இந்த துதியன் சங்கீதங்களை நம்ம 3ஆக பிரிக்க முடியும். 1 துதிக்க அழைப்பு, 2வது துதிக்க காரணம், 3வது மீண்டும் துதிக்க அழைப்பு. இந்த 3 பகுதியாக தான் இந்த மாதிரியான துதியன் சங்கீதங்கள் எல்லாத்தையுமே நம்ம பிரிக்க முடியும். இப்போ இந்த சங்கீதத்தில் கூட 5 வசனம் இருக்குது. அப்போ இதை நம்ம 3ஆ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, துதிக்க அழைப்பு அப்படிங்கிறதுக்கு கீழே 1வது வசனமும் 2வது வசனமும் எடுக்கலாம். அப்புறம் துதிக்கிறதுக்கான காரணம், அது 3வது வசனமும் 5வது வசனமும். அப்புறம் அடுத்த ஹெட்டிங் மீண்டும் துதிக்க அழைப்பு, அதுக்கு 4வது வசனத்தை நம்ம எடுக்கலாம். இப்படி இந்த 5 வசனத்தையும் நம்ம 3 பகுதியாக பிரித்து, இந்த சங்கீதம் மட்டும் இல்லை, இதே மாதிரி இந்த துதியன் சங்கீதங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த 3 பார்ட்டாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிரித்து அதை வியாக்கியானம் பண்ண, அதை ஆராய்ச்சி செய்ய, தியானிக்க நமக்கு முடியும். இப்போ இதில் 1வது வசனம் பார்க்கும்போது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இதே சேம் வசனத்தை நம்ம சங்கீதம் 66:1 நம்ம பார்க்க முடியும். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 95:1 பார்க்கும்போது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள்னு இருக்குது. 81:1 பார்க்கும்போது, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் இருக்குது. அப்புறம் சங்கீதம் 47:1 பார்க்கும்போது, சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கர்த்தரை கம்பீரமாக பாடணும் எல்லாரும், சகல ஜனங்களே, பூமியின் குடிகளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சங்கீதங்கள்லாம் புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆண்டவருக்கு நம்ம புது பாட்டை பாடுறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 96:1 இருக்குது. அதே மாதிரி சங்கீதம் 98:1 இருக்குது. சங்கீதம் 149:1 இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னு இருக்குது. நம்ம பார்த்த இந்த வசனங்களில் எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது கர்த்தரை கம்பீரமாய் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி சங்கீதம் 47 6வது வசனத்தில் 7வது வசனத்துலேயும் பார்க்கும்போது கருத்துடனே கர்த்தரை போற்றி பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சங்கீதம் 98:4 பார்க்கும்போது முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 81:2 பார்க்கும்போது தம்புரா வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது ஆண்டவரை பாடும்போது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடும்போது கம்பீரமாக பாடணும், கருத்துடனே பாடணும், முழக்கமிட்டு பாடணும். அதே மாதிரி கீத வாத்தியங்கள் வாசித்து கர்த்தரை துதித்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனங்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். 2வது வசனத்தில் பார்க்கும்போது, மன மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். இந்த 2 வசனத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஆண்டவருடைய சந்நிதிக்கு நம்ம போகும்போ, அவரை ஆராதிக்க அவருடைய பிரகாரங்களில் நம்ம போகும்போ எப்படி போகணும்? மகிழ்ச்சியோடே போகணும், ஆனந்த சத்தத்தோடே போகணும், துதித்து அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறதுக்காக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வசனத்தில் இருக்குது. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம், யாத்திராகமம் 12வது அதிகாரம் 26வது வசனம் எல்லாம் பார்க்கும்போது, மோசே பார்வோன் இடத்துல போய் என்ன கேட்குறான் அப்படின்னா, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுக்காக அந்த ஜனங்களை விடணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பான். ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு முச்சடியில் தரிசனமாகும்போது என்ன சொல்வார், நான் உன்னை அனுப்பினதற்கு அடையாளமாக இந்த ஜனங்களை நீ கூட்டிகிட்டு இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அதே தான் அவனும் போய் என்ன பண்ணுறான், பார்வோன் இடத்துல கேட்குறான், எல்லா இஸ்ரவேலர்களையும் நீ விடணும், அவங்களுடைய சின்ன குழந்தைகள்லேருந்து பெண்கள், ஆண்கள், அதே மாதிரி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் விடணும், நாங்கள் எல்லாரும் போய் ஆண்டவரை கர்த்தரை தொழுது கொள்ளணும், அவருக்கு ஆராதனை செய்ய நாங்கள் போகணும் அப்படின்னு தான் கேட்பான்.
ஸோ ஆராதனை வந்து மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு வந்து பிரியமான ஆராதனை செய்யணும், ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. செப்பனியா 3:9 இருக்குது, ஒருமனப்பட்டு ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது இரவும் பகலும் இடைவிடாமல் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது லூக்கா 2:37 பார்க்கும்போது 84 வயதுள்ள ஒரு விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு வந்து எப்போவுமே ஆராதனை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ஒருமனப்பட்டு செய்யணும். வீணாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடாது. மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரியோ அந்த மாதிரியான ஆராதனை செய்யாமல் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையை நம்ம செய்யணும். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். அப்புறம் நம்ம எப்படி நம்முடைய ஆராதனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 12:1 பார்க்கும்போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ முதல் வசனத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னா, நம்மளை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது தான் என்னது? ஆராதனை. அந்த ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஈசாக்கை பலியிட சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் வந்து மறு பேச்சு பேசாமல் ஈசாக்கை பலியிடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் வேலைக்காரன்ட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் போய் ஆண்டவரை தொழுது கொண்டு அவருக்கு ஆராதனை செய்துட்டு நாங்கள் திரும்பி வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து ஆபிரகாமும் ஈசாக்கும் போகிறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அங்கே ஈசாக்கை பலியிடுறதுக்கு அனுமதிக்கலை. அதுக்கு பதிலாக ஒரு ஆடு அவங்க வந்து பலியிடுறாங்க. இப்போது இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம பார்க்கும்போது பலி கொடுக்கறது தான் என்னவா இருக்குது அப்படின்னா ஆண்டவருக்கு ஆராதனையாக இருக்கிறது. இங்கே நம்ம ரோமர் 12:1 என்ன சொல்லியிருக்கு? நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த பலியாக ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இஸ்ரவேலர்களை மோசே வந்து எகிப்திலேருந்து கொண்டு வரும்போது ஃபுல்லாக நம்ம அதை வாசித்து பார்க்கும்போது இவங்க பலி செலுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது அப்படிங்கிறது அவருக்கு பலி செலுத்துவதாக அன்னைக்கு இருந்தது. இப்போ நம்ம பலி செலுத்துறது இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து பலியானார். இப்போ நம்ம செய்யணும் என்ன அப்படின்னா, நம்மளையே நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அவருக்கு உகந்த ஆராதனையாக இருக்கிறது. எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம்னு இருக்கு. இப்போ நம்ம ஆண்டவருக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். ஆண்டவரோடு கூடிய பக்தியோடும் பயத்தோடும் நம்ம அவருக்கு ஆராதனை செலுத்தணும். அந்த ஆராதனை என்ன அப்படின்னா நம்ம எங்கே பார்த்தோம்? ரோமர் 12:1 பார்த்தோம். நம்மளையே ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறது. மத்தேயு 15:9 மார்க் 7:7 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். இதே சேம் வசனம் எங்கே இருக்குது? மார்க் 7:7 இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. அதையே இங்கே மத்தேயுலையும் மார்க்லேயும் திரும்ப வந்து கோட் பண்ணி சொல்லியிருக்கு. இப்போ ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து உதடுகளினால ஆண்டவரிடத்தில் சேர்ந்துருக்காங்க, ஆண்டவரிடத்தில் கனம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் தூரமாய் விலகி இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட நெருங்கி அவங்க இல்லை, அவங்களுடைய இருதயம் இல்லை. வெறும் வாயால் மட்டும் அவங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது மாதிரியும் அவருக்கு ஆராதனை செலுத்துகிறது மாதிரியும், மேபி அவருக்கு புது பாட்டை பாடுறது, கம்பீரமாக பாடுறது, வீணை சுரமண்டலம் இதையெல்லாம் எடுத்து அவங்க பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ஆராதனையாக அவங்க செய்கிறாங்க. அது வந்து வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான். அவங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறது, அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, அதெல்லாம் மனுஷராலே போதிக்கப்பட்ட ஒரு கற்பனையாக மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி இங்கே சொல்லியிருக்கிறாரு.
அதையே தான் நம்ம எங்கே பார்த்தோம், மத்தேயுலையும் மார்க்லேயும் பார்த்தோம். மனுஷருடைய கற்பனைகளே அவங்க உபதேசமாக அவங்க போதித்து அதை ஃபாலோ பண்ணி ஆராதனை செய்கிறாங்க. அது வீணான ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம ஆண்டவருக்கு உகந்த ஆராதனை செய்யணும். அவருக்கு பிரியமான ஆராதனை என்ன அப்படின்னா, நம்மளையே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தான். ஸோ அப்படி நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவருக்கு பயப்படுற பயம் நம்மக்கிட்ட காணப்பட வேண்டும். பயபக்தியோடு ஆண்டவரை ஆராதனை செய்யணும். அதுக்கு நம்ம கிருபையை பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனை என்ன அப்படின்னா, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு, இந்த விக்கிரகங்களை நம்ம நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ கூடாது. நமக்கு தேவன் அப்படிங்கிறது ஒரே ஒருத்தர் தான், அது கர்த்தர் மட்டும்தான். அவரை தவிர வேறு தேவர்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு இந்த முதலாவது கற்பனை சொல்லப்பட்டிருக்குது. ஆராதனை அப்படிங்கிறது ஆண்டவருக்கு மட்டுமே உரியது. அவரை மட்டுமே நம்ம தொழுது கொள்ளணும். அவரை மட்டுமே நம்ம நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தானியேல் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்துகிறார். எல்லாரும் இந்த பொற்சிலையை தான் வணங்கணும், வேற யாரும் எதையும் வணங்கக்கூடாது. ஒருவேளை இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் போனால் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை அவன் விடுவிக்கிறார். அப்போ எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் இந்த மாதிரியான கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் நேபுகாத்நேச்சர் நிறுத்தின அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளணும். இதுதான் அவனுடைய கட்டளையாக இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த கீத வாத்தியங்கள் வாசிக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொற்சிலையை வணங்குகிறாங்க. ஆனால் தானியேலுடைய நண்பர்கள் அதை வணங்கவில்லை. 14வது வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் பார்க்கும்போது, சாத்ராக், மேஷாக், அபேத்நகு என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா அப்படின்னு கேட்குறாங்க. 3 பேரும் என்ன பண்ணலை, ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளலை. இப்பொழுதும் மறுபடியும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் இந்த கீத வாத்தியங்கள் சத்தம் மறுபடியும் துணிக்கும் போது நீங்கள் விழுந்து பணிந்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி பணிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் எரிகிற அக்கினி சூளையில் உங்களை போடப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஒன்று அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் காப்பாற்றுவார், விடுவிப்பார் அப்படின்னு. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இவங்க இப்படி இறக்கணும் அப்படிங்கிறதா இருந்திருந்தா அவங்க அதுக்கும் அவங்கள ஒப்பு கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனேயே நேபுகாத்நேச்சருடைய முகம் வேறுபட்டது. சூளை ஏற்கனவே இருந்ததை விட 7 மடங்கு சூடாக்கும்படி உத்தரவு கொடுக்குறார். இவங்க 3 பேரையும் அந்த அக்கினி சூளையில் போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த சேதமும் வராதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். ஸோ இங்கே நம்ம முக்கியமாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஆராதனை செய்கிறது கர்த்தருக்கு மட்டும்தான். முதல்ல அவங்களுக்கு கொடுத்த கற்பனையே ஆண்டவரை தவிர வேறு யாரையும் ஆராதனை செய்யக்கூடாது, வேறு எந்த விக்கிரகத்தையும் வணங்கக்கூடாது, அவைகளை நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ கூடாது அப்படிங்கிறது. ஸோ அந்த கற்பனையை அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க உயிரே போனாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தைரியமாக ஒரு ராஜாவுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்யணும். விக்கிரகங்களுக்கோ இல்லைன்னா வேறு நம்மளுடைய உறவினர்களுக்கோ பொருட்களுக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம ஒரு விக்கிரக ஆராதனையாக செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரை மட்டுமே நம்ம ஆராதிக்கணும்.
அப்புறம் நம்ம பார்க்கும்போது ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அதே மாதிரி சங்கீதம் 95:2 என்ன இருக்குன்னா, துதித்தலுடனே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் அப்படின்னு இருக்கும். சங்கீதம் 84:10 பார்க்கும்போது தாவீது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஸோ இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு, ஆகாமியர் அப்படின்னு சொன்னால் விக்கெட் பீப்புள், அதாவது துன்மார்க்கர்கள். ஸோ ஆகாமிய கூடாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது டென்ட் ஆஃப் விக்கெட்னஸ், இந்த துன்மார்க்கர்கள் தங்கி இருக்கிற இடம். அப்படிப்பட்ட இடத்துல வாசமாக இருக்கிறதே பார்க்கலும் நான் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் இருக்கிறது, அங்கே காத்திருக்கிறதே நான் தெரிந்து கொள்ளுவேன். 1000 நாளை பார்க்கலும் ஆண்டவருடைய பிரகாரங்களில் அவருடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி சங்கீதம் 84:1-2 பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது, என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இங்கே அவர் என்ன சொல்றாரு, அவருடைய வாசஸ்தலங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானதாக இருக்கிறது. இப்போ தாவீதுனுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதம் 42:1 பார்க்கும்போது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இப்போ அவரால் அங்கே போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல. அவர் வந்து இப்போது எர்மோன் மலைகள்லையும் சிறு மலைகள்லையுமா ஒளிந்து கொண்டிருக்கிறாரு. அவரால் என்ன பண்ண முடியல, ஆலயத்துக்கு போக முடியல. ஆனால் ஆலயத்துக்கு போக முடியலை அப்படிங்கிற அந்த ஏக்கம் அவருக்கு இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆத்துமா தேவன் மேலே தாகமாக இருக்கிறது, எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வாஞ்சையும் தாகவுமாக இருக்கிறது. ஒரு மான் வந்து தாகமாக இருக்கும்போது நீரோடையே எப்படி அது தேடி வாஞ்சித்து நடக்குமோ, அதே மாதிரி அவருடைய இருதயமும் ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல இருக்குது. 4வது வசனம், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதிப்புமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் நேரமே முன்னாடி பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நான் ரொம்ப சந்தோஷமாக களிப்பாக துதிப்பின் சத்தத்தோடு நான் தேவாலயத்துக்கு போய் வருவேன். ஆனால் இப்போ என்னால் போக முடியலையே, அதை நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு, தாவீதுக்கு எப்பவுமே ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவருடைய பிரகாரங்களில் இருக்கணும், அதுதான் அவர் வந்து விரும்புகிறாரு. ஸோ நம்மளும் ஆண்டவருடைய சந்நிதிக்கு நம்ம போகும்போது ஆனந்த சந்தோஷத்தோட, எப்படி தாவீது ஃபுல்லாக ஆண்டவருடைய பிரகாரங்களில் ஆலயத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாரோ, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், விரும்பணும். அதே ஒரு வாஞ்சையாக தாகமாக நம்ம வந்து கொண்டிருக்கணும். ஒரு மான் எப்படி தண்ணி தேடி அலையுதோ அதே மாதிரி அதுக்கு அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்குமே காணப்பட வேண்டும். 4வது வசனத்திலையும் அதே விஷயந்தான், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே 2ம் 4ம் ஒரே மாதிரியான விஷயங்களே கொண்ட வசனம் தான். ஸோ ஆண்டவருடைய சந்நிதியில் நம்ம சந்தோஷமாக போகணும், அவருக்கு மனமகிழ்ச்சியோட நம்ம ஆராதனை செய்யணும், நம்மளையே ஆண்டவருக்கு வந்து ஆராதனையாக பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னு இந்த 2 வசனத்தின் மூலம் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் 3வது வசனத்தில், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:39 பார்க்கும்போது, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஸோ இதில் நம்ம 20வது வசனத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது, கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும், அதே மாதிரி பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், எசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர், இவங்க எல்லாரும் எங்கே வராங்க, கர்மேல் பர்வதத்தில் வராங்க. கூடவே எலியா தீர்க்கதரிசியும். ஸோ எலியா தீர்க்கதரிசி வந்து இந்த ஜனங்கள்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா,
நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானா அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 காளைகளை கொண்டு வந்து, ஒரு காளையை பாகால் தீர்க்கதரிசிகள் தெரிந்து கொள்ளட்டும், இன்னொன்று வந்து இவர் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தா வெட்டி அதில் நெருப்பு அதில் போடாமல் விறகுகளின் மேல் வச்சு, அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. டைம் ஆகிட்டே இருக்கிறதே தவிர அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மத்தியான நேரம் வரைக்கும் ஆகுது. இவர் வந்து அவங்கள எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறா, பரியாசம் பண்ணுறாரு. ஒருவேளை அவர் உங்கள் தெய்வன் தூங்கிட்டு இருப்பாரா இருக்கும், இல்லைனா ஏதாவது வேலையாக போயிருப்பாரா இருக்கும், பிரயாணம் பண்ணியிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை தியானத்தில் இருப்பாரா இருக்கும், ஏதாவது அலுவலகத்தில் இருப்பாரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க மத்தியானம் வேலை சென்ற பிறகும் அவங்க ரொம்ப சத்தம் போட்டு என்னென்னமோ அவங்க வேலைகள் பண்ணி பார்த்த பிறகும் உத்தரவு வந்து கொடுக்கப்படலை. இப்போ எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் வந்து இந்த காளையை வந்து துண்டித்து பலி செலுத்துகிறார். இப்போது பலி செலுத்தும் போது அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தண்ணி எடுத்து அந்த விறகு மேலே ஊற்றுகிறாரு. அதே மாதிரி வாய்க்காலை சுற்றிலும் தண்ணியினால் நிரப்புகிறாரு. நிரப்பிட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போது உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இதை பார்த்த உடனே அதான் ஜனங்கள் சொல்கிறாங்க, முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவன் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. இங்கேயே நம்ம பார்க்கும்போது நம்மளும் கர்த்தர் தான் தேவன் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்குறார். ஆண்டவர் வந்து நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். எங்கே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கும்போது 2:7 என்ன சொல்லியிருக்கு, அவர் பூமியின் மண்ணினால் ஆதாமா வந்து உருவாக்கியிருக்கிறார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சங்கீதம் 95:7 அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளமாமே. இங்கே ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், நம்ம ஜனங்கள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். சங்கீதம் 23:1-2 நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இங்கே தாவீதனுடைய சங்கீதம். அவருக்கு கர்த்தர் வந்து மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி யோவான் 10:11-14 ஏற்கனவே சொன்ன வசனம் தான், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னது. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு அவர்களுக்கு விரோதமாக சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. மேய்ப்பர்கள் என்ன பண்ணணும், ஆடுகளை மேய்க்கணும். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காம தன்னை தானே மேய்த்து கொள்றாங்க. அவங்க நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்றாங்க, கொழுத்ததை அடிக்கிறார்கள். ஆனால் மந்தையை மேய்க்காம போகிறாங்க. பலவீனமானவைகளை பலப்படுத்தாமல், நசல் கொண்டவைகளை குணமாக்காமல், எலும்பு முறிந்தவர்களை காயங்கட்டாமல், துரத்துண்டவர்களை திருப்பி கொண்டு வராமல், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டார்கள். இப்போ மேய்ப்பன் இல்லாததுனால இந்த ஆடுகள் எல்லாம் சிதறுண்டு காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் சிதறி திரிகிறது. அதை விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. மேய்ப்பன் இல்லாததுனால இந்த ஆடுகள் சூறையாகி ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. மேய்ப்பர்கள் இந்த ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்க்கிறார்கள். இப்போ அந்த மேய்ப்பர்களுக்கு விரோதமாக கர்த்தர் வந்து ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர்கள் இனி தங்களையே மேய்க்காதபடிக்கு மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி
அந்த ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாக இராதபடிக்கு அவைகளையும் அவர்கள் வாயிலிருந்து தப்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவரே ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை வரப்பண்ணி மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்கள் அவர்களை மறுபடியும் மேய்ப்பார். நல்ல மேய்ச்சலிலே அவர்களை மேய்ப்பார். உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அந்த நல்ல தொழுவத்தில் அவைகள் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை அவைகள் மேயும். அவரே ஆடுகளை மேய்த்து அவைகளை மடக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி காணாமற் போனதையெல்லாம் தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவார். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலவுமானவைகளை அழிப்பேன். இன்னி ஆடுகள் சூறையாகாதபடிக்கு அவைகளை ரட்சித்து நியாய தீர்ப்பாரு. அதே மாதிரி அவர்களை மேய்க்கும்படி தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பவனை அவர்களுக்கு ஏற்படுத்துவேன். அவர் அவர்களுக்கு விசாரிப்புக்காரனாக இருப்பார். அப்படின்னா இங்கே இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாரு, இந்த ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக கர்த்தர் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 23வது வசனத்தில் இருக்குது. அவரே அவர்களை மேய்த்து அவர்களுக்கு மேய்ப்பனாக இருப்பார். அதே மாதிரி லாஸ்ட் வசனம் 31 இருக்கு. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லண்டார். அப்போ இங்க லாஸ்ட் வசனத்துல நம்ம பார்த்த அந்த என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன், அதே தான் எங்க நம்ம பார்க்குறோம், சங்கீதத்திலையும் நம்ம பார்த்தோம். சங்கீதம் 100ல் பார்த்ததும் அதே காரியம்தான். என்ன அப்படின்னா, நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளமாக இருக்கிறோம். அவர் தேவனாக இருக்கிறார். இப்போ கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஸோ இந்த வசனம் நம்ம வேதாகமத்தில் பல இடங்களில் இதை பார்க்க முடியும். 1 நாளாகமம் 16:34, 2 நாளாகமம் 5:13, 2 நாளாகமம் 7:3, எஸ்ரா 3:11, சங்கீதம் 100:5, சங்கீதம் 107:1, சங்கீதம் 118:1, அப்புறம் 29, சங்கீதம் 136:1, எரேமியா 33:11. இதையும் தவிர நிறைய இடங்களில் இதே சேம் வசனம் இருக்கும். இப்போ கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இப்போ யாருக்கு கர்த்தர் நல்லவர்? யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25 இருக்கு. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த கிருபை உண்மை, இந்த வார்த்தை நம்ம பைபிளில் படிக்கும்போது நிறைய இடத்துல இந்த கிருபை அது கூடவே உண்மையும் சேர்ந்தே வரும். ஆதி ஆகமம் 24வது அதிகாரம் 27வது வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். இங்கே பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய கிருபையையும் உண்மையையும் ஆபிரகாமை விட்டு நீக்கவில்லை அப்படின்னு இருக்குது. இப்போ உபாகமம் 7:9 பார்க்கும்போது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஸோ அவர் உண்மை உள்ளவர், அதனால அவர் எப்பவுமே அவருடைய உடன்படிக்கையை காக்கிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:24 என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் மனம் மாற மாட்டார். எண்ணாகமம் 23:19 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. ஸோ ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னால் அதை அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் வசனித்தா அது கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2 சாமுவேல் 2:6, 2 சாமுவேல் 15:2, சங்கீதம் 40:11, சங்கீதம் 89:1, சங்கீதம் 89:2,
சங்கீதம் 89, 33 இதில் எல்லாத்துலேயுமே இந்த கிருபை உண்மை அது சேர்ந்தே வரும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்குமோ அதில் எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ஸோ இப்போ நம்மளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்மளும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அவருடைய கிருபையையும் உண்மையும் எல்லாருக்கும் நம்ம அறிவிக்கணும். அதை நம்ம ஒளித்து வைக்கக்கூடாது. அது சங்கீதம் 40:10 இருக்குது. ஸோ இப்படி நம்ம உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ யார் உண்மை உள்ளவன் அப்படின்னா, அவன் சுய மகிமையை அவன் தேட மாட்டான், கர்த்தருடைய மகிமையை தேடுகிறவனாக இருப்பான். ஸோ ஆண்டவருடைய மகிமையை தேடுகிறவன் தான் உண்மையுள்ளவன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 பேரை பார்க்கலாம். ஒன்று மோசே குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். இங்கே ஆண்டவர் மோசே குறித்து என்ன சொல்றாரு, அவன் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்றார். இந்த உண்மையுள்ளவனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் அவனுடைய மகிமையை தேடாம கர்த்தருடைய மகிமையை தேடுகிறவனாக இருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் விடுறது வரைக்கும் நிறைய நேரங்கள்ல அவங்க கலகம் பண்றவங்களாக இருந்தாங்க, முறுமுறுக்கிறவர்களாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் அவங்க பேசுறாங்க. இங்க ஆரோனையும் அதே மாதிரி மோசேக்கும் விரோதமாகவும் பேசுறாங்க. இதெல்லாம் நடக்கிற டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசே கிட்ட சொல்வாரு, நீ இவங்களை விட்டு விலகு, அவங்க இந்த மனுஷங்களை எல்லாரையும் நான் ஒரே நிமிஷத்துல அழித்து போட்டு உன்னை நான் ஒரு ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை அந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்தா என்ன சொல்லி இருப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டாரு ஆண்டவர், உன்னுடைய சந்ததி இந்த பூமியில பெருகி இருக்கும், வானத்து நட்சத்திரத்தை போலவும் மணலை போலவும் பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கள எல்லாரையும் நான் அழித்து நிர்மூலமாக்கி மோசையே ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்டேயே சொல்றாரு. மோசே அப்படி ஓகே சொல்லலை. அவன் என்ன சொல்றான், இல்லை ஆண்டவரே, நீங்க ஓங்கிய புயத்தினாலும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ வழியில நீங்க இவங்களை எல்லாரையும் அழித்து போட்டீங்க அப்படின்னா உம்முடைய நாமந்தான் தூஷிக்கப்படும். அங்க இருக்கிற புற ஜாதியர்கள், இவங்களை சுத்தி இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாரும் தூஷிப்பாங்க. அதனால இந்த ஒரு தடவை மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை இவன் இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்லுவான். அவருடைய பாதத்துல விழுந்து கிடப்பான், உபவாசம் பண்ணுவான். அவங்களுடைய இந்த தப்பை நீங்க மன்னிக்கல அப்படின்னா ஜீவ புஸ்தகத்திலேருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த திறப்பில் அவன் நிற்கிறவனாக இருந்தான். இதனாலதான் அவன் உண்மையுள்ளவன். அவனுடைய மகிமையை தேடாம கர்த்தருடைய மகிமையை தேடுகிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய நெய் அங்க ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் தெளிவா இருந்தான். அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ, அவன் மூலமா அவன் சந்ததி பெருகுதோ இல்லையோ, அது அவனுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறணும், அதுல அவன் உண்மையாக இருக்கிறான். அதுல ரொம்ப தெளிவாகவும் அவன் இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஜனங்களை அழித்து அவனை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லும் போது கூட, இல்லை ஆண்டவரே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய நாமத்து நிமித்தம் எனக்காக நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இதுதான் மோசேனுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவனுடைய மகிமையை தேடாம கர்த்தருடைய மகிமையை தேடுகிறவனாக இருந்தான். இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவரும் என்ன பண்ணுவார், அவரை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்வார், அவருடைய இஷ்டத்தின்படி இல்லை. எப்பவுமே அவரை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் அவர் செய்வார். அவருடைய மகிமை கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவருமே தெளிவாக இருந்தார். எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்க இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருக்கிறாரு, உண்மையுள்ளவராக இருக்கிறார். இது யார மாதிரி அப்படின்னு இங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மோசேய மாதிரி. 5வது வசனத்துல இருக்குது, மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து குமாரனாக உண்மை உள்ளவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்கு. ஸோ இங்கே 2 பேருமே கர்த்தருடைய மகிமையை தேடுறவர்களாக இருந்தாங்க.
யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. இங்க ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய சித்தத்தின்படி எதுவும் செய்யாம அவரை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே அவர் தேடுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. மோசையை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேருமே உண்மை உள்ளவர்கள். மோசே வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பணிவிடைக்காரன், இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல இருக்கிற முதலாளியோட குமாரன். இவங்க 2 பேருமே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. 2 பேருமே கர்த்தருடைய மகிமையை தேடுறாங்க. அவங்களுடைய மகிமையை அவங்க தேடலை. அவங்களுடைய சுய இஷ்டத்தின்படி அவங்க எதையுமே செய்யலை. ஆண்டவர் என்ன அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டுமே அவங்க செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ நம்மவும் என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய மகிமையை தேடாமல் கர்த்தருடைய மகிமையை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. நம்மளால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படவும் கூடாது. 1 தீமோத்தேயு 1:12 பார்க்கும்போது உண்மை உள்ளவர்களே தேவன் ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஆரோனையும் அவனுடைய குமாரர்கள் அத்தனை பேரையும் அவர் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொண்டார். சங்கீதம் 101:6 என்ன இருக்குது அப்படின்னா, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். இப்போ ஆண்டவர் யாரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க ஆண்டவரோட கூட வாசம் பண்ணுவாங்க. இப்போ மனுஷனிடத்துல வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆதி முதற்கொண்டு ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளை படைத்ததிலிருந்து அவங்க கூடயே அவர் இருந்தார். 3 பேராக இருந்தாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அதுக்கு பிறகு இவங்க பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அவங்க இழந்து போகிறாங்க. ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்களுக்கு கட் ஆகுது. அப்புறம் இவங்களை எகிப்துலேருந்து இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வரும்போதும் நம்ம பார்க்கும்போது அவங்க கூடவே அவர் இருக்கிறாரு. அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகமாகவும் அவங்க கூடவே இருக்கிறாரு. அப்புறம் நம்ம இப்போ புதிய ஏற்பாட்டு இதில் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னா, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வருகிறது. பூமியில தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆரம்பத்துல இருந்து அவர் ஆசைப்படுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட அவர் வாசமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். நம்மளும் அவரோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். உண்மையுள்ளவர்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரோட வாசம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அதில் ஒரு உவமை சொல்லப்படுகிறது. அங்கே நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச உவமை தான். அந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்த ஒரு எஜமானை குறித்த ஒரு உவமை. அப்போ இந்த 5 தாலந்து வாங்கினவன் வேற ஒரு 5 தாலந்தை மறுபடியும் அவன் சம்பாதித்து கொள்கிறான். 2 தாலந்தை வாங்குறவன் இன்னொரு 2 தாலந்தையும் அவன் சம்பாதித்து கொள்கிறான். ஆனால் இந்த 1 தாலந்தை வாங்கினவன் நிலத்தில் புதைச்சி வைக்கிறான். இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இப்போ இந்த 5 தாலந்து வாங்கினவனும் 2 தாலந்து வாங்கினவங்களும் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த கொடுக்கப்பட்ட சின்ன காரியத்தில் ஒரு சின்ன வேலையில் அவங்க உண்மையும் உத்தமமாக இருந்ததுனால அவர் இப்போ அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறாரு. ஆனால் 1 தாலந்து கிடைச்சவன் மண்ணில் புதைச்சி வைக்கிறான். அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அவன்கிட்ட இருந்த அந்த 1 தாலந்தையும் எடுத்து 5 தாலந்து உள்ளவன் கையில் கொடுக்குறாரு. இந்த 1 தாலந்து இருந்தவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுறாங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிறது. இந்த சின்ன விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது அதை அலட்சியமாக எண்ணாமல் அதில் நம்ம எப்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண ஒரு வேலையில் ஜாயின் பண்ணால் கூட ஏறின உடனேயே நமக்கு பெரிய பெரிய வேலைகள் பொறுப்புகள் நமக்கு தரமாட்டாங்க. ஒரு சின்ன
பொறுப்புகள் நமக்கு தருவாங்க. அதை எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு அடுத்த வேலையை தருவாங்க. அதை விட கொஞ்சம் கூட பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒர்க் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவரும் முதல்ல ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு கொடுக்குறாரு. அதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து நல்லா பண்ணோன்னா, உண்மையாக பண்ணோன்னா, உத்தமமாக பண்ணோன்னா இன்னும் அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பில் இருக்கிற ஒரு வேலையை நமக்கு கொடுப்பாரு. அப்படி தான் உலக பிரகாரமான இதுலேயும் அப்படி தான் இருக்குது, ஆவிக்குரிய காரியங்கள்லேயும் அப்படி தான் இருக்கும். நமக்கு ஒரு சின்ன வீடு ஆண்டவர் தந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த வீடை நம்ம எப்படி பராமரித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். அதை நீட்டாக வச்சுருக்குறோமா, க்ளீன் பண்ணுறோமா அப்படிங்கிறத, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். ஒரு சின்ன வீடு நம்மளால் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா எப்படி ஒரு பெரிய வீடு தருவார்? நம்ம எப்போவுமே இது சின்னது தானே, அதாவது சின்ன டிஃப்ரென்ஸு தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எப்போவுமே அது அப்படி தான். சிறுதுள்ளி தான் பெருவெள்ளமாக இருக்கும். அதனால் சின்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கேயும் நம்ம உண்மையாக உத்தமமாக சின்ன காரியம், ஒரு சின்ன வேலை ஆண்டவர் தந்தால் கூட நம்ம அதை அப்படியே உண்மையாக உத்தமமாக செய்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். நான் ஏற்கனவே இதை குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 100வது சங்கீதத்திலிருந்து 5 வசனங்களையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் அது ஒரு 2-3 தடவை எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.